எப்படி இவர் ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் கமலஹாசன் அவருக்கு எல்லா சினிமாவில் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்சவர். அவரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் மணிரத்னம் தான் அந்த படத்தினுடைய திரைக்கதை. அப்படி இருக்கப்ப 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணாங்க. இல்லை 2 பேருக்குள்ள ஏதாவது கிளாஸ் ஆயிடுச்சா, இல்லை குழப்பம் ஆயிடுச்சா, இல்லை இது 2 பேருக்குள்ள இவர் சொல்கிறத போடணும், அவர் சொல்கிற சீனை வைக்கணுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சான்னு தெரியல. அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ஸ் சீனில். அந்த சீன் எதுக்கு வருது, எதுக்கு சண்டை போடுறாங்க, யார் இவங்க, இந்த வில்லன் யார், அங்கே இந்த வில்லன் யார், படம் ஜெய்சால் ராஜஸ்தானை காட்டுறாங்க, டெல்லியை காட்டுறாங்க, கோவா காட்டுறாங்க, எதுக்கு கோவாவுக்கு போனாங்க, திடீர்னு பார்த்தா சிம்பு கோவாவில் இருக்கிறாரு, அதில் ஒரு பெரியில் இருக்கிறாரு, ஒரு கப்பல் மாதிரி சின்ன பெரியில் இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன எதுக்காக நடக்குது, எந்த லாஜிக்கும் எந்த லீடுமே இல்லாமல் திரைக்கதை தறிக்கட்டு ஓடுது. அது எப்படி அது வாட்டுக்கு அப்படிங்கிறது படம் பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தி விட்டுருச்சு. 2வது இந்த 2.25 மணி நேரம் எல்லாருமே சொல்கிறது, தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா படம் லென்த்தியாக எடுக்காதீங்க, ரொம்ப போராக இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறாங்க. ஒரு வேலை இவங்க ஃபுட்டேஜ் 2.25 மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்மகிட்ட காட்டுறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 to 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னு மணிரத்னமெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர். அவரே இந்த மாதிரி இதில் மாட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரியான விளையாடுதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு இதுதான் ட்ரெண்டிங்கு, இதுதான் இப்படி தான் பண்ணால் ஓடும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு புது அட்டெம்ப்ட் அதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.